இணைந்திருக்கிற நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை ஒவ்வொருடைய வாழ்விலே உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களிலிருந்து அஹ், சி- praise the Lord. 1 நாளாகமம் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒருவர் தயவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை தயவாய் வாசியுங்கள். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையில் அவன் முதற் பிறந்தவனாய் எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலுடைய 3 குமாரரை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாளாகம புஸ்தகத்தை குறித்தும் ஒரு முகவுரையாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாம் தொடர்ந்து இந்த விஷயத்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். அஹ் வேதத்திலே நாம் ராஜாக்களுடைய புஸ்தகத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த நாளாகம புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளாகம புஸ்தகம் என்பது அது இந்த ராஜாக்களுடைய காலத்திலே உள்ள ஈவென்ட்ஸ் ஒரு டயரியாக அது காணப்படுகிறது. அந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயமாக இந்த நாளாகம புஸ்தகம் காணப்படுகிறது. 2 நாளாகம புஸ்தகத்தை குறித்து நாம் சில இடங்களில் வாசிக்கிறோம். யூதா ராஜாக்களுடைய நாளாகம புஸ்தகம், இஸ்ரவேல் ராஜாக்களுடைய நாளாகம புஸ்தகம் என்று 2 நாளாகம புஸ்தகங்களை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வேதத்திலே யூதா ராஜாக்களுடைய நாளாகம புஸ்தகம் மாத்திரமே இருக்கிறது. இந்த யூதா ராஜாக்களை குறித்து அதிகமாக 2 நாளாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் 1 நாளாகம புஸ்தகத்திலே இவர்களுக்கு ஒரு முன்தோன்றலாக இருந்தவர் தாவீது என்பதனாலே அந்த தாவீதுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், அவருடைய ராஜ்ய நாட்கள், அவர் அந்த ராஜ்யத்திலே செய்த பல ஏற்பாடுகள், ஆசாரிய ஊழியத்திலே அவர் செய்த ஒழுங்குகள், இது போன்ற பல விஷயங்கள் 1 நாளாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். மொத்தத்திலே இது யூதா ராஜாக்களுடைய நாளாகம புஸ்தகமாகவே இருக்கிறது. அப்படி அந்த ஜீனியாலஜி, இந்த வம்ச வரலாறு சொல்லப்படுகிற நேரத்துல இந்த இஸ்ரவேலினுடைய ஒரு ஆரம்பமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை தான் நாம் இங்கே படிக்கிறோம். அதுல 3 நபர்கள் இங்கே நாம் பார்க்கிறோம். ரூபன், யோசேப்பு, யூதா ஆகிய 3 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக ரூபனை குறித்து நாம் பார்க்கும்போது, ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் செய்த ஒரு தவறினாலே அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ரூபன் அவன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன் என்று பார்க்கிறோம். இந்த சேஷ்ட புத்திரன் என்கிற விஷயத்தை முதலாவது சற்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லும்போது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைக்கு தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது அந்த நாட்களில் கிடைக்கும். அதுல 2 விஷயங்கள் உண்டு. அந்த சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கிறவர் அந்த குடும்பத்தினுடைய ஒரு டொமினியன், ஆளுகை பெற்றவராக அவர் காணப்படுவார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்துக்கள், சுதந்திரத்திலே இந்த மூத்த
மகனுக்கு 2 பங்குகள் கிடைக்கும். ஒரு வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், அந்த ப்ராப்பர்ட்டிய அவங்க 3ஆக பிரிப்பார்கள். பிரித்து அதுல 2 பங்குகள் இந்த மூத்த மகனுக்கு கொடுக்கப்படும். சேஷ்ட புத்திர பாகம் என்று அதை அ சொல்லுகிறதை நாம பைபிள்ல பார்க்கிறோம். ஒரு பகுதியை மாத்திரம் இந்த விஷயத்துல வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். அதனுடைய 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே ஒரு காரியத்தை நாம் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து படிக்கிறோம். தயவாய் வாசித்து உதவி செய்யுங்கள். உபாகமம் 21 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். 2 மனைவிகளையுடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க, இருவரும் அவனுக்குப் பிள்ளைகளைப் பெற்றார்களேயாகில், முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும், தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியைத் தன் பிள்ளைகளுக்குப் பங்கிடும் நாளில், வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற்பேறானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்தரத்தைக் கொடுக்க வேண்டுமேயல்லாமல், விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்குக் கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து, தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம் 2 பங்கை அவனுக்குக் கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன். சேஷ்ட புத்திர சுதந்தரம் அவனுக்கே உரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இங்க அந்த சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது யாருக்கு போக வேண்டும் என்கிற விஷயத்துல, குறிப்பாக அந்த காலகட்டங்கள்ல 2 பேர், 3 பேர் இப்படியெல்லாம் திருமணம் செய்கிறது அவர்களுக்கு சாதாரணமான வழக்கம் இருந்தாலும், அந்த மூத்த மகன், முதற் பிறந்தவர்கள் வெறுக்கப்பட்ட ஒரு மனைவியாய் இருந்தாலும், இந்த மூத்த மகனுக்கு தான் போய் சேர வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது நேசிக்கிற ஒரு மனைவிக்கு பிறந்த ஒரு பிள்ளை இருந்தாலும், அந்த பிள்ளைக்கு அது போகக்கூடாது. மூத்த மகனுக்கு தான் போக வேண்டும். இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால், இந்த யாக்கோபுடைய குடும்பத்த நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் நேசித்த மனைவின்னு சொல்லும்போது ராகேல். ராகேலுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் போகிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த 1 ராஜாக்கள் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இந்த ரூபன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆனால் ரூபனுடைய வாழ்விலே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனதுக்கு காரணம், அவன் செய்த ஒரு தவறு. அவனுடைய தகப்பனுடைய மறுமனை ஆட்டியின் இடத்திலே அவன் செய்த ஒரு தவறு, அவனுடைய வாழ்க்கையில் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகச் செய்தது. இதை அந்த தகப்பன் சொல்லும்போது, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்போது, இந்த ரூபனை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி, ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த வார்த்தை அவருடைய வாழ்விலே தொடர்ந்து அ நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3, 4 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இவ்விதமாய் வாசிக்கிறோம். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன். நீ என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த ரூபன், அவனுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா, அவன் முதல் பிள்ளையா இருந்தாலும், ஒரு முதற் பிள்ளைய தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பெற்றோர் விரும்புவார்கள். ஆனா இந்த தகப்பன் என்ன சொல்றாருன்னா, நீ மேன்மை அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அந்த அப்பா சொன்ன விதமாகவே இவருக்கு அந்த மேன்மை கிடைக்கவில்லை. அந்த குடும்பத்துல ஒரு ஹானரபிள் பெர்சனாக யாக்கோபுக்கு அடுத்தது அவருடைய காலத்துக்கு பிறகு இருக்க வேண்டியது யாருன்னு சொன்னா அந்த ரூபன் தான். ஆனால் அந்த மதிப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த சுதந்திரத்திலும் 2 பங்கு ரூபனுக்கு தான் கிடைத்திருக்கணும். யோசேப்புடைய அந்த 2 குமாரர் எப்ராயிம், மனாசேக்கு எப்படி இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல இடம் கிடைத்ததோ, அதுபோல ரூபனுடைய 2 பிள்ளைகளுக்கு தான் அது கிடைத்திருக்கணும். ஆனால் இந்த வாய்ப்பை எல்லாம்
அவர் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதற்கு காரணம் அவருடைய வாழ்விலே வந்த அந்த பாவம். 10 கற்பனைகள்ல அது 7வது பாவமா இருக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது. அந்த பாவம் அவருடைய வாழ்வில காணப்பட்டபடினாலே, மேன்மையை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அ அன்பானவர்களே, இதிலே நாம் சிந்திக்கக்கூடிய முதலாவது விஷயம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த ரூபன் அவன் எல்லா மேன்மைக்கும் தகுதி உள்ளவனாக அவன் இருந்தான் ஆரம்பத்தில். அ அவன் முதற் பிறந்தவனாய் இருந்தான். நாம் யாக்கோபுடைய குடும்பத்தை பார்க்கும்போது, யாக்கோபுக்கு ஏசா முதற் பிறந்தவன் ஆகிவிட்டானே என்பதிலே சில நிமிடங்கள் தான் வித்தியாசம் இருந்திருக்கும். நொடிகள் அல்லது நிமிடங்கள். அதுக்கு பிறகுதான் இந்த ஏசாவுக்கு பிறகு யாக்கோபு பிறக்கிறான். இரட்டை பிள்ளைகள் அவங்க. ஆனா ஒரு சில நிமிடங்கள் அல்லது நொடிகளுக்கு முன்னாடி பிறந்ததுனால, இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னுடைய சகோதரனுக்கு போய்விட்டதே என்கிற ஒரு ஆதங்கம் யாக்கோபுக்கு இருந்தது. அதை ஏற்ற சமயம் பார்த்து அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அதை அ வந்து அதை அவர் அடைந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது, இந்த ரூபனுடைய வாழ்விலே அதற்கெல்லாம் அவன் தகுதி உள்ளவனாக இருந்தும் கூட, அ அவன் செய்த தவறு, பாவம் அதை இழக்க பண்ணிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு அடுத்த விஷயத்தை குறித்து ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒரு கடைசி காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பல்வேறு உபதேசங்கள் பெருகிக் கொண்டு இருக்கிறது. பாவம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் தவறு செய்தாலும் ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அ ஆனால் அப்படி செய்யக்கூடாது என்பது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு தெளிவாக இருக்கிறது. பாவம் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பாவம் செய்யலாமா? கூடாதே என்று அந்த 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பாவம் செய்வதற்காக ஆண்டவர் கிருபையை தரவில்லை. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே கிருபையை தந்திருக்கிறார். அது இருக்கட்டும். அப்போ இந்த காலகட்டத்தில பாவம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயமா, அது சாரி கேட்டுக்கலாம். இல்லாவிட்டால் அதை மன்னிப்பு கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிற தயை பெருத்தவர் என்கிற எண்ணங்கள் இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆனால் ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ளணும். பாவம் அ என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த பகுதி நமக்கு என்ன கற்பிக்கிறது என்றால், அது மேன்மையை இழக்க செய்துவிடும். நம்முடைய வாழ்விலே வரவேண்டிய சில மேன்மைகள், நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற சில மேன்மைகள், அதை இழக்க செய்துவிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயைப்படுத்தவர் என்பதில எந்த டவுட்டும் இல்ல. சந்தேகம் இல்ல. ஆண்டவர்ட்ட நம்ம தவறுகள் வாழ்க்கையில வந்துருச்சு. ஆண்டவர்ட்ட உண்மையாக தாழ்த்தி கேட்டால் தாவீதுக்கு இறங்கினவர், ஆகாபுக்கே இறங்கினவர், கண்டிப்பாக இரக்கம் செய்வார். நாம் தாழ்த்தும்போது கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். அ ஆனால் சில மேன்மைகள் நம்முடைய வாழ்வில வரவேண்டிய சில மேன்மைகளை நாம் இழக்க நேரிடும். தாவீதுடைய வாழ்வை நம்ம பார்க்கும்போது, அவர் இந்த பாவத்திலிருந்து மீண்டு எழும்பினாலும், எப்பவுமே அந்த பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய பேர் தாவீது பத்சேபாளிடத்தில் பிறந்த அப்படின்னு சொல்லுகிற உரியாவின் மனைவியாய் இருந்த பத்சேபாளிடத்தில் அப்படின்னு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில பார்க்கிறோம். அது எப்போதும் அவருக்கு ஒரு ரிமார்க் மாரி ஆகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல், அவருடைய குடும்பத்திலும் சில பாதிப்புகளை அவர் சந்திக்கிறார். அவருடைய மகன் அப்சலோமுடைய மரணம். அ அம்னோன் அ அம்னோனை அவர் இழக்க நேரிடுகிறது. இதெல்லாம் இந்த பாவத்தினால உண்டான விளைவுகள். இத நான் விவரித்து இப்போ சொல்லப் போகவில்லை. ஆனா இந்த ரூபனுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய மேன்மையை 2 விஷயங்கள் அவனுக்கு தான் இருந்திருக்கணும். அதாவது யூதாவுக்கு கிடைத்த அந்த ராஜாதிபத்தியம், ஆளுகை. அதுவும் ரூபனுக்கு தான் இருந்திருக்கணும். ஏன்னா, அவன் தான் முதற் பிறந்தவன். அது அவர் கையில தான் இருந்திருக்கணும். அவர் தான் ஆளுகை உடையவரா இருந்திருக்கணும். சேஷ்டபுத்திர பாகம் 2 பங்குகள். ஆனா, இந்த இந்த மேன்மைகள் எல்லாம் அவர் இழந்து போகிறதை பார்க்கிறோம். மற்றபடி அவரிடத்திலே அநேக நல்ல விஷயங்கள் இருந்தது. குறிப்பாக யோசேப்பை காப்பாற்றுகிற விஷயத்திலே, அவன் தன்னுடைய சகோதரருடைய கைகளுக்கு யோசேப்பை தப்புவித்தான் என்று பார்க்கிறோம். ரூபனிடத்திலே இன்னும் ஒரு சில நல்ல விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அ அந்த பார்வோனுக்கு முன்பாக, அ யோசேப்புக்கு முன்பாக இந்த சகோதரர்கள் தானியம் பெறும்படி போனபோது,
அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு. அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த சகோதரன் கெஞ்சினான் நம்மள்ட்ட. இந்த யோசேப்பு, ஆனா நீங்க விடல. அவன இப்படி தீமை செஞ்சுட்டீங்க. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுகிற நல்ல விஷயங்கள் இருந்தது. ஆனால் அவன் செய்த ஒரு தவறு, அந்த ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக இந்த விபச்சாரம் என்கிற அந்த விஷயம், இந்த பாவம் என்பது அது ஒரு சாதாரணமாக எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது எளிதில ஹிஸ்டரியிலிருந்து அழிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இன்னைக்கு ஒருவேளை நாம் எழுத்தின்படியாக அப்படி இல்லாவிட்டாலும், இன்னைக்கு நாம நம்முடைய கரங்கள்ல பார்க்கும்போது மொபைல், இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இவைகள்னால தீட்டுப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, குறிப்பாக நம்முடைய நம்மை க நாம் நாம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவோம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை குறித்து மிகவும் கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு யுகத்திலே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய நாட்களை பார்க்கிறோம். அவருடைய கரங்களிலேயே அந்த ஆபத்துக்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அப்ப அந்த சூழ்நிலையிலே இதனுடைய ஆபத்துக்கள் ஒருவேளை அவர்கள் இதில அகப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குரிய காரியங்கள் இதெல்லாம் இருந்தா கூட, இதனால உண்டாகக்கூடிய விளைவு என்ன? பாதிப்பு என்ன? அவர்கள் சில மேன்மைகளை இழக்க நேரிடும் என்பதை கண்டிப்பாக எச்சரித்து நாம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அமெரிக்க தேசம் மிகவும் மோசமாக இப்படிப்பட்ட காரியங்களினால் நிறைந்திருக்கும் போது, இதற்காக நாம் பாரப்பட வேண்டியதும், ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். ஒரு பக்கம் இதிலிருந்து காப்பாற்றப்படுவது, அதோடு கூட இன்னொரு பக்கம் மேன்மைகளை இழக்காமல் இருக்க வேண்டும். இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு டபுள் போர்ஷன் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. டபுள் போர்ஷன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த டபுள் போர்ஷன் என்கிற அந்த வார்த்தை யோபுக்கு ஆண்டவர் கொடுத்தது இரட்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்க முடியும். அங்கேயும் அந்த டபுள் போர்ஷன் என்கிற வார்த்தை வருகிறது. எலியா எலிசாவுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், எலியாவிட்டிருந்து அந்த பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வரம், அதையும் டபுள் போர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இன்னொரு காரியத்தையும் இதுல கூட சேர்த்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய வாழ்விலே நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகமா இருக்கலாம். ஒரு ஆவிக்குரிய மேன்மையா இருக்கலாம். இதையெல்லாம் இப்படிப்பட்ட பாவங்கள் இழக்க செய்துவிடும். அந்த மேன்மைகளை அடைய முடியாமல் ஆக்கிவிடும் என்பதை குறித்து தேவ பிள்ளைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஒரு விசேஷித்ததொன்றை அவர்களுக்காக நியமித்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேயர்ல படிக்கிறோம். அப்படிப்பட்ட சில மேன்மைகளை நமக்கு வச்சிருப்பார். அவைகளை இப்படிப்பட்ட பாவங்கள் தடை செய்யும். அதில முக்கியமானது இந்த விபச்சாரம் என்கிற பாவம். இதுபோல பல பாவங்கள், பல காரியங்கள் இருக்கிறது. அந்த பாவங்கள்ல விழுந்து விடாதபடிக்கு, ஏதோ ஒரு விழுந்து எழும்புகிற ஒரு நிலையில நாம இல்லாதபடிக்கு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நாம் ஒவ்வொருவரும் நல்ல தீர்மானம் எடுத்து வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணும். ஸ்தோத்திரம். நம்முடைய முன்னோர்கள் அநேகருடைய லைஃப நம்ம பார்க்கும்போது, அவர்கள் தங்களுடைய வாழ்வை காத்துக் கொள்ளுகிறதுல அதிகமாய் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது திறமைகள், அ வரங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதைக் காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக, நம்முடைய ஜீவியம் செவையானதாக இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை விசேஷமாக தருவாராக. அ பிரியமானவர்களே, இப்ப இந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போனது என்பதை நாம படிக்கும்போது இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அ யோசேப்புக்கு போனது என்று நாம் பார்க்கிறோம். சேஷ்டபுத்திர பாகம் ரூபன் இழந்து விட்டான் என்று சொன்னார். அடுத்து வந்தவர்களுக்கு அது போயிருக்கணும். ஆனா அப்படி அது போகவில்லை. பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த லிஸ்ட்ல நம்ம பார்த்தால், அ அதாவது முதல்ல 4 பிள்ளைகள் லேயாளுக்கு பிறக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த 2 மறுமனையாட்டிகள், யாக்கோபுடைய 2 மறுமனையாட்டிகளுக்கு 2, 2 பிள்ளைகள். திரும்பவும் லேயாளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் பிறகு தான் ராகேல் பிள்ளை பெற்று, அந்த யோசேப்பை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல இருக்கிற இந்த வரிசையில பார்த்தா, அந்த இடத்துல இருக்கிற அந்த பிள்ளைக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் போகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பல ஆர்கியூமென்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஒன்று,
ராகேலுடைய ராகேல் வந்து யா யாக்கோபு நேசித்த மனைவி, அவருக்கு பிறந்ததிலே முதல் பிள்ளை என்கிற ஒரு விஷயம். இது பொதுவாக நம்ம பைபிள்லயும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால், ஒரு அப்பா விரும்பினதுனால மாத்திரம் சிரேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போயிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால், அப்படி பார்த்தால் ஈசாக்கும் விரும்பினார். ஏசா தான் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினார். ஏசா, யாக்கோபு என்று எடுத்துக்கொள்ளும்போது, ஈசாக்குடைய விருப்பம் என்னன்னா, ஏசாவ ஆசீர்வதிக்கணும்னு தான் அவர் நினைச்சார். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறத பற்றியெல்லாம் அவர் யோசிக்கல. ஏசாட்ட தான் போய் நீ வந்து வேட்டையாடி கொண்டு வா, சமைச்சு கொண்டு வா. நான் வந்து சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். ஆனால் அது நடக்கவில்லை. அவர் விரும்பியும் கூட அது நடக்கவில்லை. காரியம் மாறுதலாக முடிந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியானால், இதெல்லாம் வந்து ஒருத்தர் நினைச்சதுனால, ஒருத்தர் இன்னாருக்கு குடுக்கணும், இவங்கள ஒரு மேன்மைப்படுத்தணும், அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால நடக்கிற ஒரு விஷயம் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஆள் பார்த்து செஞ்சுட்டாங்க. இல்ல அவங்களுக்கு இவங்கள பிடிக்கும், அதனால பண்ணிட்டாங்க. இல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒருவேளை பர்ப்பஸா கூட நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கு மேல நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் யாருக்கு தர சித்தமா இருக்கிறாரோ, அவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராலே தான் அது ஆயிற்று அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம். கர்த்தராலே, அது ஆண்டவரால தான் ஒவ்வொரு விஷயங்கள் நடைபெறுகிறது. சகலத்தையும் அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இது வந்து நம்ம ஒரு மூடலாக, ஒரு சாக்கு போக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு இது இப்படி ஒரு அ பார்ஷியாலிட்டி பார்த்து செஞ்சுட்டாங்க. அவங்க பார்ஷியாலிட்டி பார்த்து செய்தாலும், நாம் ஒண்ண விசுவாசிக்கணும். என்னுடைய ஆண்டவர், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அதை அவரால செய்ய முடியும் என்பத நாம நம்ப வேண்டும். அப்ப பாருங்கள், இந்த சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போனது ஒருவேளை நாம நினைக்கலாம் யாக்கோபு அவர் டிசைட் பண்ணி பண்ணது. அப்படி இல்ல. அது கர்த்தர் யோசேப்புக்கு அத வந்து குடுக்கணும்னு சொல்லி நியமித்திருந்தார். யாக்கோபுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் போகணும்னு சொல்றது ஆண்டவருடைய நோக்கம். அது வந்து அவர் அ ஏதோ இந்த அ ஈசா எ ஈசாக்கினுடைய அந்த முடிவினாலோ, இல்லாட்டி ரெபெக்காள் எடுத்த முயற்சியினாலோ நடந்ததல்ல. அவங்க வந்து அந்த பிள்ளை பிறக்கறக்கு முன்பாகவே ரெபெக்காள் போய் பிரேயர் பண்ண போறாங்க. ஆண்டவர்ட்ட கேட்கறாங்க. ஆண்டவரே இந்த என்ன 2 பிள்ளைகள் வயித்துல இருக்கிறது. என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆண்டவர் சொல்லுகிறார், "மூத்தவன் இளையவனை சேவிப்பான்" என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவங்க உருவாகறக்கு முன்பாகவே ஆண்டவருடைய பிளான் அது. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பதை நாம பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த விஷயங்கள நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மேன்மையை நாம் பெறுகிறது அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமா நம்முடைய கையில ஒண்ணு இருக்கு. நம்முடைய சைடுல. அதான் அந்த ரூபன் செய்த ஒரு தவறு. அவர் செய்த தவறுனால அவர் இழந்து போயிட்டார். அப்ப நம்ம சைடு அத நம்ம கரெக்ட் பண்ணணும். இன்னொரு பக்கம் கர்த்தர் யாருக்கு அத தரணும்னு சித்தமா இருக்கிறாரோ, அவர்கள் தான் அதை பெற்றுக் கொள்வார்கள். நம்ம தேசத்துல பல விஷயங்கள சொல்லலாம். அநியாயம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இல்ல இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வந்துருச்சு. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நமக்குன்னு ஒண்ணு வைத்திருப்பார் என்று சொன்னால், அதை யார் நினைச்சாலும் அதை தடை செய்ய முடியாது. தடுத்து நிறுத்த முடியாது. இந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். அந்த ஒரு அர்ப்பணிப்போடு நாம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று சொல்லுகிற ஒரு அர்ப்பணிப்போடு நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இப்ப யோசேப்புக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லும்போது எளிதாக நாம் சொல்லிவிட முடியும். ரூபன் ஒரு பக்கம் அவன் பாவம் செய்தான் என்றால், யோசேப்பு பரிசுத்தமாக வாழ்ந்தார். அது நமக்கு நல்ல தெள்ளத் தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். அவர் பல இடங்களிலும் அதை அது நம்ம பல இடங்களும் நாம் அதை பார்க்கிறோம். அவர் சொல்றார், "நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்" அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். அது மாத்திரமல்லாமல் போத்திபாருடைய மனைவியின் விஷயத்துல அவர் செயல்பட்ட விதத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசேப்புடைய பரிசுத்தம் ஒரு வீட்ல 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 12 பிள்ளைகள்ல முதல் 4 பிள்ளைகள் லேயாளுக்கு பிறந்தவங்க ஒவ்வொன்னையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தர்ட்ட ஒவ்வொரு பிரச்சனை. ரூபனிடத்துல ஒரு பிரச்சனை. லேவியும், சிமியோனும் அவர்கள் கொடுமையின் கருவிகள்ன்னு சொல்லியிருக்கு. யூதா ஒரு பக்கம் அவர் ஒரு தவறு செய்றார். ஆனா, அந்த ஃபேமிலில மற்றவங்களையும் குறித்து விசேஷமா சொல்றதுக்கு இல்ல. அந்த 12 பிள்ளைகள்ல ஒருவன் மாத்திரம்
அவன் உயர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தத்தின் விஷயத்துல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஜீவியத்தை அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் போய்விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது அப்பா ஒருவேளை அப்படியெல்லாம் செய்தாலும் அதையெல்லாம் செய்ய வைக்கிறது, அதுக்கெல்லாம் ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் அப்படின்னு சொன்னது மாரி, எல்லாவற்றையும் அந்த நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் அதையெல்லாம் அவர் செய்கிறார். அப்பாவுடைய அனுகூலத்தை ஏற்படுத்தியிருப்பார். எல்லாம். ஆனா ஆண்டவருடைய அந்த மாஸ்டர் பிளான் அதுல இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இத புரிஞ்சுட்டோம்னு சொன்னா, நமக்கு ஒரு நாளும் மனுஷர்கள் மேல வருத்தமே வராது. அவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, எனக்கு கிடைக்க வேண்டியத இது பண்ணிட்டாங்களே, ஒருத்தர் மேல வருத்தப்பட வேண்டியதே இல்ல. ஆண்டவர பிரியப்படுத்தி நம்ம வாழணும். எல்லாருடைய தயவை பெற்றுக்கொள்ளணும். இதுல மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தினால் போதும். நமக்குரிய மேன்மைகள் ஒரு நாளும் தடைபடாது என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்ப இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த சேஷ்ட புத்திர பாகம் யோசேப்புக்கு போனதை பார்க்கிறோம். ஒருவன் பாவம் செய்து மேன்மை இழந்து போகிறான். ஆனால் இன்னொருவன் பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த மேன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாருங்க. இவன் கிட்டத்தட்ட 11வது பிள்ளையா இருக்கிறான் யோசேப்பு. அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிள்ளைகள் அவங்களெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இந்த ராகேலுடைய பிள்ளை ரூபன் ரூபனுடைய ஏஜுக்கும் இவருடைய ஏஜுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த ரூபன் தவறு செய்ததுனால மேன்மை இழக்கிறான். இந்த யோசேப்பு அதை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஒண்ண புரிந்து கொள்ளணும். வருஷங்கள் மாத்திரம் நம்முடைய எல்லா காரியங்களையும் டிசைட் பண்ணுகிறது இல்லை. நாம் வருஷக்கணக்கா ஆண்டவருக்காக வாழ்ந்தாலும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த அனுபவமும் நீண்ட வருஷங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ரூபன் அதை இழந்து போகும்போது, ஒரு இளம் வயதை உள்ள ஒரு யோசேப்பு அவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை நாம் யோசிச்சு பார்க்கும்போது, இவ்விதமாய் நான் யோசித்து பார்த்தேன். அவருக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகமோ, இந்த கோத்திரத்துல இடமோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலை யோசேப்புடைய வாழ்க்கையில வந்தது. ஏனென்றால் அவன் விற்கப்பட்டான். அவனுக்கு எந்த ஹோப்புமே இல்லை. அவன விற்று போட்டாங்க சகோதரர்கள். இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கேயும் அவனுடைய சர்வைவலே ஒரு சிரமமா ஜெயில்ல போடப்பட்டு இப்படியெல்லாம் அவனுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் முன்குறித்த அப்பா நினைச்சதுனாலதான் இந்த சேஷ்ட புத்திர பாகம் கிடைச்சதுன்னெல்லாம் இல்ல. அப்பா அவருக்கு அத குடுத்திருக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய லைஃபே ஒரு ஹோப்லெஸ்ஸா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு லைஃப ஏற்படுத்தி கொடுத்து, வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து, போன தேசத்துல அவன உயர்த்தி, மீண்டுமாக கொண்டு இந்த இஸ்ரவேல் குடும்பத்துல 2 பங்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வருவாருன்னு சொன்னா, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு வெளிப்பாடோடு என்னுடைய எலும்புகளை கானான் தேசத்துக்கு கொண்டு போங்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு அவன் மரிப்பான் என்று சொன்னால், இது தேவ செயல் என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. சரி. அப்ப இவ்விதமாக 2 பேர நம்ம பார்க்கிறோம். கடைசியாக யூதாவை குறித்து நான் சொல்லி நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். யூதாவை குறித்து நாம் பார்க்கும்போது, அவரை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே ரூபனுக்கு தான் உண்டாயிருக்கணும். ஆனா அது பிரித்து கொடுக்கப்பட்டது. யூதாவுக்கு ராஜாதிபத்தியம் கொடுக்கப்பட்டது. யோசேப்புக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. யூதாவை குறித்து நாம் பார்க்கும்போது, அவரிடத்திலே ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே ஒரு தவறை குறித்து நாம் பார்க்கிறோம். அது என்னதான் இருந்தாலும் அத நியாயப்படுத்த முடியாது. அவர் செய்தது ஒரு தவறான விஷயம். ஆனால் அவர் பிறகு அதை ரியலைஸ் பண்றார். ரியலைஸ் பண்ணி அவர் சொல்றார், "என்னை பார்க்கிலும் அவள் நீதி உள்ளவள்" என்று சொல்லி, அதற்கு பிறகு அவர் அந்த தவறை செய்யவில்லை என்பதை யூதாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்ட்ட காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் என்று சொல்லி பார்க்கிறோம். பலத்ததினால் என்று நாம் பார்த்தாலும், அவர்ட்ட காணப்பட்ட ஒரு ஒரு சில அம்சங்களை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் அதனுடைய 37ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த யூதாவை குறித்து அவர் பேசி செயல்பட்ட ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை தயவாய் வாசியுங்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன?
அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாயிருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதா செய்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லும்போது, இந்த யோசேப்பை அவன் காப்பாற்றுகிறதுக்கு எடுத்த அந்த முயற்சியை நாம பார்க்கிறோம். அதுல அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த சகோதரர்கள் எல்லாம் வந்து அவரை கொல்லணும்னாக்கும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ரூபன் தப்புவித்ததையும் நாம் மறுக்க முடியாது. ரூபன் இந்த சகோதரனுடைய கைக்கு தப்புவித்து ஒரு முயற்சி எடுத்தார். யூதா என்ன செய்யறாருன்னா, அவரும் சொல்றார், நம்முடைய சகோதரனை கொன்று ரத்தத்தை மறைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? விற்று போடுவோம்னு சொல்லி, ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல அந்த முடிவு அவர் எடுத்ததுனாலதான், இல்லாவிட்டால் அன்னைக்கே யோசேப்பை கொன்று போட்டிருப்பார்கள். அவங்களுக்கு இருந்த அந்த கோபத்துக்கு, அந்த எரிச்சலுக்கு அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்க. ஆனா யூதா அங்கே யோசேப்பை காப்பாற்றினதை பார்க்கிறோம். இதோடு நிற்கவில்லை. இந்த பென்யமீனுக்காகவும் அவர் செயல்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் அதனுடைய 44ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது, ஒரு நீண்ட ஒரு பகுதியை நாம் அதுல பார்க்கிறோம். குறிப்பாக 44ஆம் அதிகாரம் 18லிருந்து 34 வரைக்கும் உள்ள வசனங்கள். பிறகு நீங்க வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 44, 18 முதல் 34 வரை உள்ள வசனங்கள். அதிலே அவர் எவ்வளவு தூரம், அதாவது அந்த அதிபதி அவன்ட்ட போய் நம்ம இப்படியெல்லாம் பேசுறோமே, ஏதாவது நமக்கு செஞ்சிருவானா? அதெல்லாம் ஒண்ணும் அவர் பார்க்கல. அவர் சொல்றார், "இந்த கோபம் மூளாதிருப்பதாக." ஆபிரகாம் போய் ஆண்டவர்ட்ட பரிந்து பேசுற மாதிரியாக்கும் இந்த பென்யமீனுக்காக யூதா பரிந்து பேசினார். அவ்வளவு தூரம் பேசி அவர் சொல்றார். கடைசி 2 வசனங்கள மாத்திரம் தயவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 33, 34 வசனங்களை தயவாய் வாசியுங்கள். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடே கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். இங்க யூதாவுடைய அந்த மனத நம்ம பார்க்கிறோம். அவருடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அந்த இளையவனுக்காக, இளையவன் என்று சொன்னாலும், அந்த ஃபேமிலிய பொறுத்தவரையில பார்க்கும்போது, யோசேப்பே பாருங்க தம்பின்னு சொல்லி அவங்க பார்க்கல. அவர்கள் வந்து ஒரு இன்னொரு தாயினுடைய பிள்ளை போலதான் அவர அவங்க பார்த்து பொறாமையினால, எரிச்சல்னால செயல்பட்டத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த பென்யமீன் இப்ப இந்த பென்யமீன வந்து அவங்க வந்து இந்த லேயாளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பென்யமீனும், யோசேப்பும் ராகேலுடைய பிள்ளைகள். அப்ப அந்த பென்யமீனை குறித்து அவருக்கு ஒரு பக்கம் அவர காப்பாற்றி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை பார்க்கிலும் ரொம்ப முக்கியமா என்னன்னா, அந்த அப்பாவ குறித்து அவருக்கு இருந்த ஒரு கரிசனை. ஏன்னா, அப்பா சொல்லியிருக்கிறாரு, "அவன் வரலன்னா, நீங்க என்னுடைய நரை மயிரை வந்து வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணிருவீங்க." அப்போ அப்பாவ நம்ம போய் எப்படி ஃபேஸ் பண்றது? எப்படி பார்க்கிறது? இந்த யூதா இல்லாம நம்ம இந்த பென்யமீன் இல்லாம போனோம்னா, அப்பாவுக்கு ஒரு தீங்கு நடந்துரும். அத நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு, இப்ப அவருக்கு யோசேப்பு தான் அங்க சேர்ல உட்கார்ந்திருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு மன்றாட்டு, அப்படி ஒரு பரிந்து பேசுதலை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அந்த சகோதரர்கள், அந்த ஃபேமிலிக்காக அவர் எடுத்த பிரயாசம், அந்த சகோதரர்களுக்குள்ளே அவரை ஒரு பலத்த ஒரு மனுஷனாக மாற்றினதை பார்க்கிறோம். அ ஒண்ணு இவர் பிறக்கும்போதே லேயாள் சொல்றாங்க, "நான் கர்த்தரை துதிப்பேன்" என்று சொன்னார்கள். துதிய நம்ம பார்க்கிறோம். இந்த யோசுவாவுடைய காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆரம்பிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறாங்க, "ஆண்டவரே, இந்த கானானியரை முறியடிப்பதற்கு யார் முன்னாடி போணும்னா?" ஆண்டவரே சொல்றார், "யூதா முந்தி போகணும்." அப்ப பாருங்கள், யூதாவுக்கு ஆண்டவர் இங்கே கொடுத்த ஒரு மேன்மையை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம், அந்த சகோதரரை குறித்து அவனுக்கு இருந்த ஒரு அக்கறை, ஒரு கரிசனை, அவங்களுக்காக அவன் எடுத்த எஃபர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு 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 பப்ளிக் ஷோக்காக அப்படி பண்ணதல்ல. உண்மையான ஒரு இன்டென்ஷனோடு இந்த சகோதரர்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் செயல்பட்டு, அவன் சகோதரர்களுக்குள்ளே பலத்து விட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒண்ணு நம்ம வந்து யோசேப்பு பெற்ற மேன்மையை குறித்து பார்க்கிறோம். அது பரிசுத்தத்தினாலே பெற்றுக்கொண்டான். அது தேவனுடைய செயலாய் இருந்தது என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்லாமல் யூதாவுக்கு ஒரு ராஜாதிபத்தியம், ஒரு ஆளுகை, ஒரு டொமினியன் அவருக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம்.
அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சகோதரர் மேல அவருக்கு இருந்த அந்த அக்கறை. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் சில மேன்மைகளை நிச்சயமாய் தருவார். ஆனால் நம்முடைய சகோதரரை குறித்த ஒரு கரிசனை, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கடைசி காலத்துல வந்துட்டோம். சுயநலமாக மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். இயேசு அ பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அப்ப யூதா, என் ஃபேமிலிய பார்த்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அவர் சொல்றாரு, நான் வேணா இங்க அடிமையா இருக்கிறேன். நீங்க என் சகோதரனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்னுடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு, அதாவது அவர் இன்னொரு வார்த்தை கூட சொல்றத நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த அப்பாவிடத்துல இருந்து கிளம்பும்போது அவர் எப்படி சொல்லி வருகிறார் என்கிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உம் அதாவது ஆஹ் 43ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், அதனுடைய 8, 9 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தயவாய் அதை வாசியுங்கள். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடிருக்கும்படி நாங்கள் புறப்பட்டுப் போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் எந்நாளும் அந்தக் குற்றம் என்மேல் இருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த உத்தரவாதம் பண்ணி அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஏன்னா இப்ப சாப்பாடு வேணும். இப்ப அப்பா வந்து பென்யமீன அனுப்ப மாட்டேன்னு சொல்றார். அங்க போய் யோசேப்ப பார்க்கணும்னா பென்யமீன கூட்டிட்டு போனாதான் முடியும். அதுக்கு அதிக எஃபர்ட் எடுத்தது யூதா தான். அப்போ அப்படி செய்தவரை ஆண்டவர், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து யூதாவுக்கு ஒரு ஆளுகை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள் பிற்பாடு பிரிந்த பிறகும் ஒரு ஆளுகை இருந்துச்சு. ஆனா அந்த ஆளுகை எல்லாம் இல்லாம போயிருச்சு. யூதாவுடைய ஆண்டவர் கொடுத்த ஆளுகை எப்படின்னு சொன்னா, அது சாதாரண ஆளுகை கிடையாது. யூதாவுல முதல்ல நம்ம பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேலா இருந்தபோது தாவீது ஆளுகை செய்கிறார். அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தா தாவீதின் குமாரன் என்று, தாவீதுக்கு அடுத்து எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் இயேசு தாவீதின் குமாரனாக இன்றைக்கு வரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுகை யூதாவுக்கு கிடைத்தது. அப்ப அதனாலதான் அப்பா வந்து சும்மா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்ல மாட்டார் இல்லையா? யூதா பாலசிங்கம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத பார்க்கிறோம். செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை, தீர்க்க தரிசனமா அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த மேன்மைகள்லாம் அவருக்கு கிடைக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு பெரிய ஒரு மேன்மைக்குரிய நபராக அவர் மாறினதுக்கு காரணம் அந்த சகோதரருக்காக அவர் எடுத்த பிரயாசம். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் குறிப்பாக உங்களுடைய ஜெபங்கள் இதுல அந்த லிஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பல விஷயங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அவைகளை தொடர்ந்து பாரத்தோடு செய்ய ஆண்டவர் கிருபை தரணும். யுஎஸ்ஏ பிரேயர் பண்றீங்க, இஸ்ரேலுக்காக பிரேயர் பண்றீங்க, ரட்சிப்புக்காக, கிட்ஸ் யூத்துக்காக, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறீர்கள். இன்னும் ஆண்டவர் நல்ல கிருபைகளை தருவாராக, பயன்படுத்துவாராக. இது போல நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே, நமக்குள்ளே நமக்காக ஜெபிக்கிற அனுபவங்கள் இன்னும் பல, ஆண்டவருடைய அந்த யுனிவர்சல் சர்ச், அதற்காக அந்த உலகளாவிய அந்த சபை, அதுல இருக்கிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபைகள், அவர்களுக்காக பாரப்படுகிற, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தோடு பிரயாசப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா ஒரு மேன்மையை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். யூதா அவங்களுடைய ஜெனரேஷனுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேன்மை ஆண்டவர் வைத்தார். அதற்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க ஒரு நினைப்பூட்டி முடிக்கும்படி விரும்புகிறேன். இப்ப சவுல், தாவீது 2 பேரையும் பாருங்க. சவுல வந்து அவர் தவறு செய்கிறார். ஆண்டவர் சாமுவேலை கொண்டு எச்சரிக்கிறார். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தவறு செஞ்சுட்டே இருக்கிறார். நோ ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல் இல்லை, மாற்றம் இல்லை. அவர் ஆளுமை இழந்து போகிறார். சவுலுடைய ஃபேமிலியில நல்ல ஒரு கேப்பபிள் பர்சன் இருந்தார், யோனத்தான். ஆனா சவுல் செய்த தவறுனால யோனத்தானுக்கு அந்த மேன்மை கிடைக்காம போயிருச்சு. யோனத்தான் அடுத்தது தாவீது இருந்த இடத்துல ஒரு ராஜாவா வந்திருக்க வேண்டியவர். ஆனா சவுலுடைய தவறுனால அது போயிருச்சு. ஆனா தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள்.
தாவீது ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவரை வொர்ஷிப் பண்றது, கர்த்தருடைய ஆலயத்துல அவ்வளவு வாஞ்சை. அவருக்கு பின்னாட்கள் ஒரு தவறு வந்துச்சு. ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஆனா 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல ஆலயம் கட்டணும்னு ஒரு ஆசை வந்த உடனே ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். உன்னுடைய ராஜ்யபாரம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். சவுலை விட்டு கிருபையை விலக்குனது மாதிரி உன்னை விட்டு விலக்க மாட்டேன். உன் பிள்ளைகள் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள நான் அடிச்சு சீர்திருத்துவேன், அவங்கள தண்டிப்பேன், சிட்சிப்பேன். ஆனா கிருபையை விலக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது இந்த யூதாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மேன்மை. ஒரு அணையாத விளக்கை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இப்படியெல்லாம் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவேளை சில நேரங்கள்ல எண்ணங்கள் வரும் நமக்கு. இதெல்லாம் செய்றோமே என்ன அதனால என்ன யூஸ் இருக்கு? சில ஒத்துழையாமைகளோ, இல்ல சிலருடைய இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நமக்குள்ள கொஞ்சம் கஷ்டங்களா இருக்கும். நெறைய பேர் வரலையே இப்படிப்பட்ட விஷயங்கள். ஆனா, நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு கர்த்தர் ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். நம்முடைய பின் சந்ததிகள் வரைக்கும் செய்றத நம்ம உத்தமமா, உண்மையா, நேர்த்தியா செய்வோம். இவைகளுக்குரிய மேன்மைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவார். அப்ப பரிசுத்த வாழ்க்கை என்பது மிக முக்கியம். அடுத்ததாக நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற, மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிற அந்த அனுபவங்கள் நமக்கு அதிகமாய் தேவை. இவைகள் நமக்கு மேன்மையை கொண்டு வரும் என்பதை இந்த 3 பேருடைய லைஃப்ல இருந்து நம்ம சிந்திக்கிறோம். இந்த வேளையில ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து நாம் தயவாக ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு இடைப்படுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளும் இந்த இரவு நேரத்திலே பல்வேறு விஷயங்களை முன்வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். நாங்கள் மனுஷர்கள், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல நாங்கள் பாடுள்ள மனுஷர்கள், சோர்ந்து போகக்கூடியவர்கள். ஆனாலும் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி பலப்படுத்தி நடத்தி வருகிறீர். எங்களையும் பயன்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இன்றைக்கு நாங்கள் சிந்தித்த விதமாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். ரூபன் அந்த மேன்மை இழந்தது போல நாங்கள் எங்களுடைய வாழ்வில மேன்மைகளை இழக்கக்கூடாது. பல நேரங்கள்ல ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற ஒரு விஷயம், என்ன தவறு செய்தாலும் பிரச்சனை இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது போல ஒரு கருத்து ஆண்டவர் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆனால் நீர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்தவர். அதே நேரத்துல சில மேன்மைகளை நாங்கள் இழக்க நேரிடும் என்பதை, சில மேன்மைகளை அடைய முடியாமற் போய்விடும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால ஆண்டவர் ஒவ்வொருவரும் கவனத்தோடு தங்களுடைய வாழ்வை காத்துக்கொள்ள உதவி செய்யணும். அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். யூதா தன்னுடைய சகோதரருக்குள்ளே பலத்ததுனாலே, சகோதரர்களுக்காக அந்த குடும்பத்துக்காக அவங்க எடுத்த பிரயாசம் ஆண்டவரை இவ்வளவாய் அவரை மேன்மைப்படுத்தினது என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களால் கர்த்தர் எங்களை நிரப்பி நடத்தணும். உம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் மிக சிறப்பாய் நடைபெற கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்படணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிரயாசப்படுகிற எல்லா குடும்பங்களுக்காக பேர் பேராக நினைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாகட்டும், பாதுகாவல் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த வல்ல கரங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள ஜெப நேரங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேசினார். நம்ம வந்து ரூபனை போல மேன்மையை இழக்காமல் நம்ம கர்த்தரை நோக்கி யூதாவை போல நம்ம ஜெனரேஷனுக்காக மேன்மையை மேன்மைகள் தடைபடாதபடி நம்ம ஒரு கனியுள்ள ஜீவியம் நம்ம நயிக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து நம் பாஸ்டர் ஜான் பென்னிக்காகவும் FGPC கோடம்பாக்கம் ஊழியங்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் பிள்ளைக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். தொடர்ந்து நம்ம ப்ரேயருக்குள்ளாக போகலாம். இப்போ வந்து சிஸ்டர் ஷியாமலா கிட்ஸ் அண்ட் யூத்துக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க.
எஸ்அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அப்பா. நீர் வல்லமையுள்ளவர் ராஜா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை